ஜியோவில் பார்த்தீங்கன்னா 9th anniversary பிளான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 5லேருந்து அக்டோபர் 5 வரையும் அந்த பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரையும் ஜியோவில் வந்து 349 ரூபா பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 13வது மந்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஜியோ கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடியோலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போ. ஹலோ சார், வணக்கம். ஜியோ கேருக்கும் வரவேற்கிறேன். உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேம் 9th anniversary பிளான் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியுமா? 9th anniversary பிளான் பார்த்தீங்களா? கண்டிப்பாங்க. மூமெண்ட் சார், நான் உங்களுக்கு 9th anniversary பிளான் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ 9th anniversary பிளான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிவர்சரியில வந்துட்டு வீக்கெண்ட் பிளான், இதுல பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 5th செப்டம்பர்ல இருந்து 7th செப்டம்பர் வரைக்கும் அன்லிமிட்டட் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 349 ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சார். இன்கேஸ் நீங்க 349 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலிப்ரேஷன் பிளான் வந்துட்டு கிடைக்குங்க. இந்த செலிப்ரேஷன் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5G வந்து அன்லிமிட்டடா இருக்கும். பிளஸ் வவுச்சர் வர்த் வந்துட்டு 3000 வரைக்கும் வவுச்சர் வந்து கிடைக்குங்க சார். இது வந்து என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மூவிங் ஷோ வவுச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ இப்போ வந்துட்டு 9th anniversary செலிப்ரேஷன் பண்றதுனால இப்போ வந்து நீங்க ஜியோ ஃபைனான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜியோ ஃபைனான்ஸ் வந்துட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2% வந்து ஜியோ கோல்டுல வந்துட்டு நீங்க கிளைம் பண்ணிக்க முடியுங்க சார். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லைங்களா. ஹலோ சொல்லுங்க மேம். ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, ஜியோ ஹாட் ஸ்டார் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவி ஆர் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 90 டேஸ்க்கு வந்து வருங்க. அண்ட் இன் கேஸ் நீங்க ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வந்துட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு 399 வந்துட்டு ஆஃப் கிடைக்குங்க. ஸோ 399 வந்துட்டு நீங்க ப்ராடக்ட் மேல ஆஃப் வந்து வாங்கிக்கலாங்க சார். அண்ட் இதுல ஏஜியோ ஆப் இருக்கு இல்லைங்களா, ஏஜியோல வந்துட்டு நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது மினிமம் 1000 ருபீஸ்க்கு நீங்க ஷாப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்துட்டு ஆஃப் கிடைக்குங்க. அண்ட் ஜொமேட்டோ இருக்கு இல்லைங்களா, ஸோ ஜொமேட்டோல வந்துட்டு உங்களுக்கு 3 மந்த் கோல்டன் மெம்பர்ஷிப் வந்து கிடைக்குங்க. 3 மந்த்துக்கு நீங்க கோல்டன் மெம்பர்ஷிப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சார். அண்ட் இதுல உங்களுக்கு ஜியோ 7 வந்துட்டு ஜியோ 7 ப்ரோ வந்து கிடைக்குங்க. 1 மந்த் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க சார். ஸோ ஜியோ சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு 1 மந்த் கிடைக்குங்க. இது தவிர வந்துட்டு உங்களுக்கு ஈஸி மை ட்ரிப்ல வந்துட்டு 2220 ருபீஸ் வந்துட்டு ஆஃப் கிடைக்கும். டொமஸ்டிக் ஃபிளைட், இப்போ இந்தியாக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஃபிளைட் புக்கிங்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுல வந்து உங்களுக்கு 15% வரைக்கும் ஃபிளைட் அண்ட் ஹோட்டல்ஸ்க்கு வந்து ஆஃப் கிடைக்குங்க சார். ஓகே மேம். சொல்லுங்க மேம். ஜியோ ஏஐ கிளவுட் வந்து 50 GB வந்து கிடைக்குதுங்க சார். ஜியோ ஏஐ கிளவுடுமே நீங்க 50 GB வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க சார். இது வந்து இந்த 3 டேஸ் கூட ரீசார்ஜ் பண்ணாதான் ஓகே ஆகும் மேம், இல்ல வந்து இந்த 3 டேஸ்க்குள்ள இல்லைங்க சார். இப்போ வந்து செப்டம்பர் 5 நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நேத்துல இருந்து அக்டோபர் 5 1 மந்த் வரைக்கும் இருக்குங்க. ஸோ 1 மந்த்துக்குள்ள நீங்க வந்து போட்டுக்க முடியுங்க. அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க 349 ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஸோ நீங்க எவ்ரி மந்த் வந்துட்டு 349 ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து 12 மந்த்துக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு 1 இயருக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கிடைக்குங்க. ஸோ 1 மந்த்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 13 மந்த் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க சார். இதுலதான் ஒரு டவுட். இப்ப வந்து ஆல்ரெடி 13 மந்த் ரீசார்ஜ் பண்ணிருந்து 14 மந்த் பண்ணும்போது அந்த 1 மந்த் கிடைக்குமா? அது வந்து உங்களுக்கு 12 மந்த் பண்ணிருந்தா தான் 13th மந்த்ல கிடைக்கும்னு போட்டிருக்குங்க சார். 14th மந்த்ல கிடைக்கும்னு போடலீங்களே. சரி, ஓகே ஓகே மேம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க செப்டம்பர் 5க்கு முன்னாடி போட்டு இருந்திருக்கீங்க, செப்டம்பர் 5க்கு முன்னாடி 11 ரீசார்ஜ் போட்டிருக்கீங்க, செப்டம்பர் 5க்கு அப்புறம் 12 போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் 13th கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க. செப்டம்பர் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 12 மந்த் ஆகுது இல்லைங்களா, 12 மந்த் ஆகும்போது அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் வந்து கிடைக்குங்க சார். அது கரண்ட் பிளான் இருக்கும்போது அப்ளிகபிள் இல்ல. கரண்ட் பிளான்ல இருக்கும் போது அப்ளிகேபிள் இல்லைங்க சார். ஏன்னா ஆஃபரே வந்துட்டு ஆன் செப்டம்பர் 5 தான் இது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் பிளானுக்கு அப்ளிகேபிள் ஆகாதுங்க. இது வந்து 3 டேஸ் மட்டும் தானா மேம்? இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் 5ல இருந்து அக்டோபர் 5 1 மந்த் இருக்குங்க இந்த ஆஃபர். இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து நம்ம 11th மந்த் கம்ப்ளீட் ஆயிட்டு 12th மந்த் ரீசார்ஜ் பண்றோம்னா ஃப்ரீயா கிடைக்குமா, இல்ல வந்து 12th மந்த் கம்ப்ளீட் ஆயிட்டு 13 மந்த்துக்கு?
புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா நம்ம கண்டினியூஸா எல்லாமே ரீசார்ஜ் பண்ணிருக்கணும். ஸோ இன் பிட்வீன் ஏதாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்க. இன் பிட்வீன்ல கூட நம்மளோட பிளான் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கணுங்க. ஆக்டிவேட்ல இருந்தா மட்டும் தான் 13th மந்த் வந்து பெனிஃபிட் எடுக்க முடியுங்க சார். ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துக்கலாம் எப்படி மேம்? அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு வவுச்சர் மாதிரி கிரெடிட் ஆகும் சார். இப்போ நீங்க 12th மந்த் ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வவுச்சர் கிரெடிட் ஆகிடுங்க. வவுச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 month பேக்கேஜ் வந்து இருக்கும். நீங்க அதை ரெடீம் பண்ணிக்கலாங்க. ரெடீம் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்க சார். இப்ப அந்த 12th மந்த் வந்து செப்டம்பர் 20 இந்த இன் பிட்வீன் கேப்ல முடியுதுன்னா 13th ரீசார்ஜ் பிளான் வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றீங்க ரைட்டா? ஃப்ரீயா வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். ஆமாங்க சார். வவுச்சரா கிரெடிட் ஆகி நீங்க ரெடீம் மட்டும் பண்ணிக்க முடியுங்க. ஓகே ஓகே. மத்ததெல்லாம் சொன்னீங்க இந்த ஃளைட் டிக்கெட் 50% அதெல்லாம் வந்து 1 month இருக்கிற ஆஃபரா இல்ல அந்த 3 days மட்டும் இருக்கு? அதுமே உங்களுக்கு 1 month வரைக்கும் இருக்குங்க சார். 5th செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு 5th அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க. மினிமம் ரீசார்ஜ் வந்து 349 ஆமா? 349 and above ரீசார்ஜ். ஆமாங்க சார். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 349க்கு ரீசார்ஜ் பண்றீங்க, உங்களுக்கு வீக்கெண்ட்ல வந்துட்டு நீங்க 4G யூசரா இருக்கீங்க, உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா 39 rupees மட்டும் நீங்க ஆட் ஆன் ரீசார்ஜ் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5th செப்டம்பர்ல இருந்து 7th செப்டம்பர் வரைக்குமே அன்லிமிட்டட் டேட்டா வந்து கிடைக்குங்க சார். நீங்க 4G யூசரா இருந்தாலுமே அன்லிமிட்டடா டேட்டா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன் பேக் மாதிரி 39 rupees போட்டா போதும். 39 போட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் கிடைக்கும். ஆமாங்க சார். 4G யூசர்ஸா இருந்து 39க்கு போட்டீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும். வேலிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5th செப்டம்பர்ல இருந்து 7th செப்டம்பர் அவ்வளவுதாங்க சார். ஓகே. இல்ல மேம் அந்த 39 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா 4G யூசரா இருந்தா கூட அந்த பிளான் கேக்குறேன். அதுதாங்க சார். அது மட்டும் தான் 3 days வேலிடிட்டின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு only 3 days மட்டுங்க. மிச்சப்படி நான் வேற உங்களுக்கு Zomato அண்ட் கோல்டு மெம்பர்ஷிப் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு Jio 7 Pro இதெல்லாமே உங்களுக்கு 1 month வரைக்கும் இருக்குங்க. 1 month நீங்க எப்போ வேணா போட்டுக்கலாம். இன் பிட்வீன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க. பட் இந்த 39 வந்துட்டு 5th 6th 7th இது 3 நாள் மட்டும் தான் இருக்குங்க சார். இந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா வராதுங்க. இப்போ வந்து நீங்க வாய்ஸ் பிளான் போட்டிருக்கீங்க, வாய்ஸ் பிளானோட சேர்த்து இந்த 349 போட்டுக்கிற மாதிரி தான் நீங்க கண்டிப்பா போட்டுக்கலாங்க சார். சேம் பெனிஃபிட்டோட உங்களுக்கு வந்து ஆட் ஆகுங்க. இல்ல அது முடிஞ்சாதான் இது ஆக்டிவேட் ஆகுமா இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்குங்க. அது உங்களுக்கு கியூட்ல போயிடுங்க சார். கியூட் ஸ்டேட்டஸ்ல இருக்குங்க. ஸோ கியூட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருந்தா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கியூட்லயே இருக்கும். இந்த பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகுங்க சார். ஆக்டிவேட் ஆகி அன்னியோட டேட்ல நீங்க என்ன பெனிஃபிட்ஸோட போட்டிருக்கீங்களோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எந்த டேட்டுக்கு ஆக்டிவேட் ஆனாலுமே சேம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு இந்த அன்லிமிட்டட் 5G எக்ஸ்ட்ரா 2% டிஜிட்டல் கோல்டு கிடைக்கும். அண்ட் நீங்க ஷாப்பிங் வந்து ஏஜியோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலா கிடைச்சிடுங்க. உங்களுக்கு அந்த 1 month எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு நீங்க ஃபுல் 12 monthக்கு வந்துட்டு போட்டா 1 month கிடைக்குங்க சார். ஓகே. இப்போ வந்து அது இல்லாம இப்ப நம்ம 14 month நான் சொன்னால அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணாலும் 349க்கு பண்ணா இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கிறது நார்மலா கிடைக்கும். நான் இந்த கேப் எஸ் அதெல்லாமே உங்களுக்கு நார்மலா ஃப்ரீயா கிடைக்கிறது மட்டும் தான் வந்து 12th month முடிஞ்சு 13 monthக்கு ஃப்ரீயா கிடைக்கும். மத்ததெல்லாம் நார்மலா தான் கிடைக்கும். ஓகே. ஆமாங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு நார்மலாவே இருக்குங்க சார். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே சார். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுங்களா? இல்ல வேற எதுவும் இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜியோ யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்திடுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.